எடப்பாடியிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தும் ஸ்டாலின், வெளியான புதிய தகவல். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறையும் வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி யாருமே நம்ம எதிர்பார்க்க கிடையாது. இருந்த போதிலுமே மக்களுடைய தீர்ப்பை நாம் அனைவரும் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மக்கள் அனைவருமே ஒரு மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்து அந்த கட்சி அடுத்த 5 ஆண்டுகள் என்ன செய்ய போகிறது என நாம் அனைவரும் பார்க்க வேண்டும் என நினைத்ததன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலே அமர்வதற்கு இன்னும் 11 தொகுதிகள் என்பது வேண்டும். 11 பேருடைய ஆதரவு என்பது வேண்டும். இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 108 தொகுதியில் வெற்றி வகை சூடியிருக்கிறது. அதில் ஒரு தொகுதி ராஜினாமா செய்யப்படும். என்னால் விஜய் 2 தொகுதியிலே போட்டியிட்டார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 107 தொகுதிகள் மீதம் இருக்கக்கூடிய 11 தொகுதிகள் என்பது வெற்றி வகை சூடுவதற்கு கண்டிப்பாக தேவை. அப்ப அந்த 11 தொகுதிகளை வெற்றி வகை 11 கூட்டணி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை சேர்ப்பதற்கு ஏதேனும் ஒரு கூட்டணி கட்சியை சேர்க்க வேண்டும். ஆனால் இன்னொரு வழியும் இருக்கிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்திலே ஆட்சி செய்ய வரக்கூடிய கட்சிகள் 70 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை தாண்டி புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி வகை சூடியிருக்கிறது. அதை முற்றிலுமாக மாற்றுவதற்கு, அதாவது விஜயை முதலமைச்சர் பதவியிலே அமர விடாமல் இருப்பதற்கு இன்னும் ஒரு வழி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதற்கு இருவரும் ஒத்துப்போக வேண்டும், தொண்டர்கள் ஒத்துப்போக வேண்டும் என நமது ஸ்டாலின் தரப்பு எடப்பாடி பழனிசாமியிடம் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் 59 தொகுதிகளில் தனித்து வெற்றி வகை சூடியிருக்கிறது. அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 45 தொகுதிகளிலே தனித்து வெற்றி வகை சூடியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுலயும் கூடுதலாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 53 இடங்கள் வெற்றி வகை சூடியிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 73 இடங்களில் வெற்றி வகை சூடியிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்தால் மொத்தமாக கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 126 தொகுதிகள் என்பது வரும். இந்த 126 தொகுதிகள் என்பது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஒரு தொகுதி, அதிகப்படியான ஒரு தொகுதி அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2.5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், 2.5 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், விஜயை மட்டும் முதல்வர் பதவியிலே அமர்த்திவிடக் கூடாது என ஸ்டாலின் தரப்பு தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாமா? அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி 2 திராவிட கட்சிகளும் கூட்டணியிலே வந்தால் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என ஆலோசனைகள் என்பது போய்கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் ஒருவேளை ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏனென்றால் திமுகவிற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அதிமுக. ஒருவேளை ஒன்றிணைந்தால் விஜயுடைய முதல்வர் பதவி ஏற்பதை தடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவு நண்பா. தமிழக மக்கள் மாற்றத்தை தான் விரும்பி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை தான் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம சொல்லிடலாம்.